Hi friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 8ஆம் வகுப்பு தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ 8ஆம் வகுப்பு தமிழ்ல 4வது இயல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 4வது இயல்ல இலக்கணம் தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படினா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். சேம் இதே நோட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அமௌண்ட் வந்துட்டு 1200 உங்களுக்கு வரும் 6 to 10th. வேணும்ங்கறவங்க நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இயல் 4 கல்வி கரையில அப்படிங்கக்கூடிய ஒரு இதுல தான் ஒரு லெசனுக்கு கீழ தான் கொடுத்திருப்பாங்க. இந்த லெசனோட பேர் அதாவது இந்த செய்யுளோட பேர் என்ன அப்படினா கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது தான். ஓகேவா? இத வந்துட்டு எழுதினவர் குமரகுருபரர் வந்து எழுதியிருக்கிறாரு. இதுல உள்ள பாடல் வரிகள் எப்படி ஆரம்பிக்கும் அப்படினா கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் ஆரம்பிக்குது. சோ கல்வி அழகே அழகு அதோட ஆத்தர் யாரு அப்படின்னு ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா குமரகுருபரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாடல் வரிகளுக்கு கீழே பொருள் தருகை கொடுத்துருப்பாங்க. அதுதான் கலன் அப்படின்னா அணிகலன், முற்ற அப்படின்னா அதோட அர்த்தம் வந்துட்டு ஒளிர அப்படிங்கிறது. ஓகே, அடுத்ததா குமரகுருபரர் வந்துட்டு 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகேவா? முக்கியமானது அவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் எழுதின நூல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ். இந்த இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியங்கள். இந்த பிள்ளை தமிழ்னு வர்றதெல்லாமே சிற்றிலக்கியம், கலம்பகம் இதெல்லாமே வந்துட்டு சிற்றிலக்கியங்கள். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னன்னா குமரகுருபரர் எழுதினது. நீதிநெறி விளக்கத்துல கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 102 பாடல்கள். ஓகேவா? 102 வெண்பாக்கள் வந்துட்டு நீதிநெறி விளக்கத்துல இருக்கு. மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை வந்துட்டு அதை சொல்றதுனால இதை வந்துட்டு நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலுக்கு வந்துட்டு பெயர் வருது. அந்த நீதிநெறி விளக்கம்ல இருந்து ஒரு பாடல் தான் நமக்கு கல்வி அழகே அழகு அப்படிங்கக்கூடிய ஒரு டைட்டில்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீதிநெறி விளக்கம்ங்கிறது குமரகுருபரர் எழுதினது. நம்மளுக்கு இந்த டைட்டிலை வச்சும் சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கல்வி அழகே அழகு அப்படிங்கிறத எழுதினது யாரு அப்படின்னு சொல்லியும் நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? குமரகுருபரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா புத்தியை தீட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி தான். இது வந்து ஆலங்குடி சோமு அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்காங்க. இதுல உள்ள பொருள் தருக பார்த்துடலாம். தடம் அப்படின்னா அடையாளம், அகம்பாவம் அப்படின்னா அதோட பொருள் செருக்கு. ஓகேவா? ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக ரொம்பவே வந்துட்டு புகழ் பெற்றவர். இவருடைய ஊர் பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல ஆலங்குடி அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் தான். இவருடைய பெயரை வச்சே நம்ம அவருடைய ஊர் பேர் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இருந்தாலும் அந்த மாவட்டத்தையும் பார்த்துக்கோங்க, சிவகங்கை மாவட்டம். இவர் வந்து தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது பெற்றவர். ஓகேவா? கலைமாமணி விருது பெற்ற ஒருவர் யாரு? ஆலங்குடி சோமு அவர்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதை. அவ்வளவுதான். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பல்துறை கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு உரைநடை பகுதி தான். ஸோ இதை பார்க்கலாம். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கல்வி. அறியாமை அப்படிங்கிற ஒரு இருளை நீக்கி நமக்கு அறிவுங்கிற அந்த ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா கல்வி. கல்வியை இளமையிலேயே பயில வேண்டும் என்பதால் இளமையில் கல் என்று முதுமொழி பிறந்தது. ஓகேவா? ஸோ இளமையில் கல் அப்படிங்கிறது முதுமொழி. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இதை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு கொட்டேஷன். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். ஓகேவா? விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஐநா அவையின் முதல் பெண் தலைவரா இருந்திருக்கிறவங்க. ஓகேவா? ஐநா அவையோட முதல் பெண் தலைவர் யாரு அப்படின்னு கேட்கலாம். யாரு? விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். அவங்க சொன்ன இந்த கொட்டேஷன் தான் இது. அடுத்ததா வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னா காவிய இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. காவிய இன்பம். ஓகேவா? இயற்கை ஓவியம் அப்படின்னு குறிக்கப்படக்கூடிய நூல் எது? 10 பாட்டு. இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் அப்படிங்கிறது கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் அப்படிங்கிறது நமக்கு கலித்தொகை. அடுத்து இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய நூல் வந்துட்டு திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள்
நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை தவம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி. ஓகேவா, அதை தான் சிந்தாமணின்னு சொல்லியிருக்கோம். இயற்கை தவம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம்ங்கிறது கம்பராமாயணம். இயற்கை அன்பு அப்படிங்கிறது பெரிய புராணம். இயற்கை இறையுறையுள் அப்படிங்கிறது தேவார திருவாசக திருவாய்மொழிகள். ஓகேவா, தேவாரம் திருவாசகம் இதெல்லாமே வந்துட்டு நம்ம இறையுறை அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா குலோத்துங்கன் எழுதின ஒரு பாடல் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில் அப்படிங்கக்கூடிய இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் யாரு அப்படின்னா குலோத்துங்கன். ஓகேவா, அடுத்ததா உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது, உலக வாழ்விற்கு ரொம்பவே முக்கியமானது என்ன அறிவுக்கலை அப்படின்னா அறிவியல் என்னும் அறிவுக்கலை. ஓகேவா, ஸோ அறிவியல்ங்கிற இடத்துல டேஷ் கொடுத்து கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா, உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அப்படிங்கிறது அறிவியல் என்னும் அறிவுக்கலை அப்படின்னு சொல்றாங்க. புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுகொம்பு போன்றது எது அப்படின்னு கேட்கலாம். எது? அறிவியல் அப்படிங்கிறது தான். திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் திருவிக அவருடைய எக்ஸ்பான்ஷன். ஓகேவா, பெயரோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது தான். அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் இந்த மாதிரி நிறைய துறைகளில் வந்துட்டு இவருடைய ஈடுபாடு இருக்கு. இவர் வந்துட்டு ஒரு நல்ல மேடை பேச்சாளர். யாரு? திருவிக அவர்கள். ஓகேவா, திருவிக அவர்களை தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அழைக்கிறோம். திருவிக எழுதின நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு இது எல்லாமே திருவிக அவர்கள் எழுதின நூல்கள் தான். திருவிக்காவோட இளமை விருந்து அப்படிங்கக்கூடிய ஒரு நூலும் இருக்கு. ஸோ அந்த புத்தகத்துல இருந்து சில பகுதியை தான் நம்ம பாடத்துல பல்துறை கல்வி அப்படிங்கிற பாட தலைப்பு வச்சு நமக்கு உரைநடையாக கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, பார்த்தது இளமை விருந்து அப்படிங்கிறது யாருடைய நூல்? திருவிக அவர்களுடைய நூல். பல்துறை கல்வி அப்படிங்கிறது யாருடையது? அது திருவிக அவர்களுடையதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது எது அப்படின்னா திருவிக அவர்களுடைய இந்த பல்துறை கல்வி அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்ததா துணைப்பாடம் ஆன்ற குடிபிரித்தல் அப்படிங்கிறது தான். இதை பார்க்கலாம். ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படிங்கக்கூடிய நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பி. சா. குப்புசாமி அவர்கள். ஓகேவா, ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படிங்கக்கூடிய நூலோட ஆசிரியர் குப்புசாமி அவர்கள். இவர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கக்கூடிய நூலையும் எழுதியிருக்கிறார். ஓகேவா, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாரு? பி. சா. குப்புசாமி அவர்கள். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரா வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். ஓகேவா, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அதாவது ஹெச்எம்மா இருந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? ரிட்டையர்ட் ஆகி இருந்திருக்கிறாரு. ஸோ பி. சா. குப்புசாமி அவர்கள் ஆன்ற குடிபிறத்தல் அப்படிங்கிறது எழுதுறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி 4 பகுதி பார்த்தாச்சு. அடுத்த 5வது பகுதியான இலக்கணம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப லெங்க்தாக இருக்கும் நமக்கு வேற்றுமை இலக்கணம் அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ நான் அப்பப்போ தான் போட்டுட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். தேங்க்யூ.